இருங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்ட நீங்க அந்த பக்கம் லைன் லைன் லைனா வாங்க ஒரு லைன போ பண்ணுங்கண்ணா அந்த பக்கம் அப்படியாப்பா கல்லிட என்ன ஒரு போஸ்ட் பண்ணிடுவாங்க இப்படி வாப்பா இந்த பக்கம் வாப்பா இல்லப்பா நீங்க வா யாரையும் விடாதுண்ணா கவுன்சிலர் முன்னாடி விடுங்கண்ணா எனக்கு பத்தி படம் வரலண்ணா கொஞ்சம் வாங்கலண்ணா இந்த பக்கம் போலாம் நான் ஒருத்தர் விடா ஒவ்வொருத்தரும் விடா கை நீட்டாதுண்ணா ஒரு லேடிஸ் நிக்க வச்சு எடுத்துடலாமாண்ணா மாமா இருமா ஒரே நிமிஷம் வாங்க முன்னாடியா வர மாட்டீங்க வாமா அதர் சைடு போடா ஒரு படம் கூட ராஜேஷ் 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 பைக் எடு சரி பைக் எடு நம்ம வண்டி வசூல் போனி ஸ்லோ நீ என்ன சொல்ற அதான் தலை போலாம் போ ஸ்லோ பண்ணி கார் வரட்ட நீல போலாம் போ போ
टूरिस्ट का हाय सर போவேணான்னு சொல்லிட்டாங்க இறங்கவே கூடாது. कट பண்ணி அப்படியா இல்ல நான் போட்டு செட்டில் ஆகி கொஞ்சம் ஃப்ரெண்ட் பண்ணி வாடா நீ மட்டும் பின்னாடி வாடா நான் போய் முடியும் லாங் வாங்கம்மா அந்த பக்கம் இல்லை டிகிரியில தள்ளி कौन
கூட நிக்க சொல்ல தெரியுதா? நிக்க சொல்லுங்க தெரியுது எல்லாம். நல்லா வரணும். சாகர தண்ணிடா நீங்க எப்படி நின்னீங்கன்னா பின்னாடி கவர் ஆகுது. நீங்க இந்த பக்கம் இருந்து ஐயா முன்னாடி தாங்கன்னா எப்படி கவர் பண்ணலாம்? நம்ம இங்கே நிக்கலாம்ப்பா. அங்கே நிக்க வச்சு பல்ராம் நாயுடு அம்மா நீங்க நில்லுங்கம்மா, கேமரா இங்க நில்லுங்க சார். இந்த பக்கம் கேமரா இந்த பக்கம் நில்லுங்க சார். இங்கே வாங்க சார்.
ஏன்னா கிட்ட தானே இருக்கீங்க, ஏன்னா ஹைட் தூக்குறீங்க மொபைல் ஃப்ரெண்ட்லேயே நின்றுட்டு ஹைட் தூக்குறீங்க மொபைலை. சார் 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 வரமாட்டாங்களே, கொஞ்சம் பின்னாடி ஒருத்தரும் வர மாட்டாங்களே. கொஞ்சம் பின்னாடி வாங்க, எல்லாம் ஒயிட் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். வாப்பா தம்பி கொஞ்சம் பின்னாடி பின்னாடி ஒரு நிமிஷம் சார், ஒரு நல்லா பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி வாங்க, எல்லாம் ஒயிட் வாங்க, எல்லாம் ஒயிட் வாங்க. அப்பா பின்னாடி யாருப்பா கேமராமேன்? நம்ம மொபைல் சார் எல்லாரையும் பாருங்க சார், அவர் வண்டி பார்க்காதீங்க. மைக்கேல் அங்க இருக்கு சார். போதும் போதும், நீங்க போய் பாருங்க, நான் இங்க நிக்கிறோம். அவர் வண்டி பாருங்க. போட்டோ போட்டோ No. வைகுண்டா பண்ணிண்ணா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். என்ன கண்ணாடி இல்லை, வெறும் கண்ணாடிங்க. கண்ணாடி 750.
என்ன
ஜெய் சார் நைன்டீனா கூட்டி சார் எப்படி இருக்கீங்க சார் அக்கம் எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்க கொஞ்சம் இப்படி வந்துருங்க அப்படி வந்து எடுக்கணும் அதான் நீங்க இப்படி வந்துருங்க கேபிள் கேபிள் ஓகேவா கவர் ஆகும் ஜூம் தான் காட்டுறான் நல்லா கொஞ்சம் பின்னாடி போனா அண்ணா எல்லாரும் கவர் ஆகணும் கொஞ்சம் பின்னாடி வாங்க ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணா நீங்க உள்ள வாங்க நீங்க உள்ள வாங்க அண்ணா 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 எல்லாம் சரிஞ்சிட போகுது நிக்கிறக்கே இடம் இல்ல தள்ளி விட்டேன் இது வந்து ஒயரே கிடையாது போதுண்ணா கொஞ்சம் பின்னாடி போங்க மைக் மைக் உள்ள போகுது கீழே போதுண்ணா ரொம்ப ஆமாஜி பிரச்சனை மைக் வச்சு நீங்க ஓரம் விடுங்க இருக்கட்டும் விடுங்க பிடிக்கிற மாதிரி கடந்த வாரம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசின் பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு துறையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக எடுத்து வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் பருவமழை காலங்களில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளோ நோய் பாதிப்புகளோ இல்லாத நிலை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்றவுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டங்களை நடத்த சொல்லி அறிவுறுத்தி அந்த வகையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில்
மரியாதைக்குரிய நகராட்சி துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ள 10க்கும் மேற்பட்ட துறைகளின் செயலாளர்கள், 15க்கும் மேற்பட்ட IAS அலுவலர்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து மாவட்ட அளவிலான, மாநில அளவிலான அலுவலர்கள் என்று ஏறத்தாழ 1000 பேர் அளவுக்கு கலந்து கொண்ட ஒரு பெரிய கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்கள் தந்து அதற்கான குறிப்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் தந்து அனுப்பப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கடந்த 4.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால் வாய்கள், குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி என்று அனைத்து துறைகளின் சார்பிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வினை நேரடியாக சென்று கடந்த 3 நாட்களாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் சென்னை, தாம்பரம், ஆவடி ஆகிய மாநகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதேபோல் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ளுகிற வகையிலான ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த மழைக்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் உடன் இருக்க வேண்டும், ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையின் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து சென்னையை காப்பதற்கும் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுபவை பூண்டி ஏரி, சோழவரம் ஏரி, ரெடில்ஸ் ஏரி, சம்பரப்பாக்கம் ஏரி, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை, வீராணம் ஏரி ஆகியவைகளாகும். இந்த 6 நீர்நிலை பகுதிகளில் இருந்துதான் ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரத்திற்கான இருப்பு என்று எடுத்துக்கொண்டால் 13,222 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கான அந்த வாய்ப்பு இந்த 6 நீர்நிலைகளின் மூலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போது எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது என்றால் 13,222 மில்லியன் கன அடியில் 10,028 மில்லியன் கன அடி நீர் தற்போது இருப்பு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் தருவாயில் மகிழ்ச்சிகரமாக சென்னையின் குடிநீர் ஆதாரத்திற்கு ஒரு திருப்தி ஏற்படுகிற வகையிலான நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அடையாறு செம்பரபாக்கம் ஏரி என்பது 25.51 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான மிகப்பெரிய ஏரியாகும். அதனுடைய அந்த ஏரியின் நீர்மட்ட உயரம் என்பது 24 அடி. தற்பொழுது எவ்வளவு அடிக்கு நீளத்திற்கு அந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது என்றால் 21.27 மீட்டர் அளவுக்கு இன்றைக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. 24 அடி நீர்மட்ட மொத்த உயரத்தில் 21 அடியை கடந்திருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு 3,645 மில்லியன் கன அடியாகும். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த செம்பரப்பாக்கம் ஏரியின் கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் தொடர்ந்து அந்த ஏரிக்கு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் படிப்படியாக செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த வகையில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று காலை 100 கன அடி தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. நேற்று மதியத்திற்கு பிறகு அது 500 கன அடியாக உயர்த்தப்பட்டது. இன்று காலை அது 750 கன அடி தண்ணீர் இன்றைக்கு செம்பரப்பாக்கத்திலிருந்து உபரி நீராக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த 750 கன அடி தண்ணீர் செம்பரப்பாக்கத்திலிருந்து கடலில் வந்து கலக்கிற போது இங்கே எவ்வளவு கன அடி தண்ணீர் வருகிறது என்றால் 5300 கன அடி தண்ணீர் இப்போது கடலில் கலக்கிறது. 750 செம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்து விடப்பட்டு செம்பரப்பாக்கத்திலிருந்து அடையாறு முகத்துவாரத்திற்கு வருகிற வழியில் எங்கேயெல்லாம் இந்த சிறிய சிறிய நீர்நிலைகள் எல்லாம் இதில் இணைந்து பல்வேறு நீரோடைகள் இதில் இணைந்து கடலுக்கு வருகிற போது 5300 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது.
இந்த அடையாற்றை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒரு 25,000 கன அடி தண்ணீரை மட்டுமே தாங்கி வரும். இந்த 25,000 கன அடியை தாண்டி அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு வந்தால் அடையாற்றின் ஓரம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடையாறு செம்பரப்பாக்கம் ஏரிக்குள் நுழைகிற பகுதியில் பல்வேறு வகைகளில் நில ஆர்ஜிதம் செய்து அங்கே ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அடையாற்றில் எங்கே எல்லாம் குறுகலான பகுதிகள் இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் அகலப்படுத்தப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இப்படி செய்திருக்கிற காரணத்தினால் தற்போது இந்த அடையாற்றில் ஒரே நேரத்தில் 40,000 கன அடி தண்ணீர் வந்தால் கூட குடியிருப்புகளை பாதிக்காது என்கின்ற நிலை இன்றைக்கு இந்த அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே 750 கன அடி தண்ணீர் வருகிறது. நேற்றைக்கு 100 இருந்தது, பிறகு 500 உயர்ந்தது, இப்பொழுது 750 உயர்ந்திருக்கிறது என்கின்ற அச்சம், பயம், பதட்டம் பொதுமக்களுக்கு தேவையில்லை. காரணம், இந்த அடையாற்றை பொறுத்தவரை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆழப்படுத்தி இருப்பதாலும் அகலப்படுத்தி இருப்பதாலும் பல்வேறு இடங்களில் இருந்த இடையூறுகளை அகற்றி இருப்பதாலும் இன்றைக்கு தடை இல்லாமல் நீர் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது முகத்வாரத்தில் நானும் பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய வேளச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவரும் அதேபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அலுவலர் நோடல் ஆபீசர்களாக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரும் இந்த ரீஜனல் அதாவது RDC என்று சொல்லக்கூடிய ஆணையர் அவர்களும் இங்கே வருகை தந்து இப்பொழுது இந்த முகத்வாரத்தை பார்த்திருக்கிறோம். இந்த முகத்வாரத்தை பொறுத்தவரை 40,000 கன அடி தண்ணீர் வந்தாலும் கடலுக்குள் உட்புகுவதற்கு ஏற்ப ஏற்கனவே 150 மீட்டர் அகலத்திற்கு மட்டுமே கடலில் நீர் கலக்கிற பகுதி இருக்கிறது. அதை இன்னமும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 250 அடி அகலப்படுத்துவதற்கு 3 புல்டோசர்கள் புரோக்ளைன் 3 புரோக்ளைன் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை இந்த 3 புரோக்ளைனும் இந்த மழை முடிவடைகிற வரை, இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடைகிற வரை இங்கே இதை அகலப்படுத்திக் கொண்டே இருக்கும். இப்பொழுது 150 மீட்டர் என்று இருப்பதை 250 மீட்டர் வரை அகலப்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மழை என்பது இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. 16ஆம் தேதி தொடங்கிய மழை 17லிருந்து நேற்று வரை சென்னையில் பெய்திருக்கிற சராசரி மழையின் அளவு 16.93 சென்டிமீட்டர். 16.93 சென்டிமீட்டர் அளவுக்கு தற்போது சென்னையில் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது கடந்த 5-6 நாட்களில். என்றாலும் இன்றைக்கு சென்னை மாநகரை பொறுத்தவரை 22 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. ஒரு சுரங்கப்பாதை கூட மழை நீரால் பாதிக்கப்பட்டு மழை நீர் சூழ்ந்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை. எல்லா போக்குவரத்தும் சகஜ நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 4-5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தாலே நாள் கணக்கில் வார கணக்கில் கூட பல்வேறு தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும். 16.93 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை ஒரு 5-6 நாட்களில் பெய்திருக்கிற சூழலிலும் ஒரு இடத்திலும் கூட மழை நீர் சூழ்ந்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்கவில்லை. எந்த சுரங்கப்பாதையும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இல்லை. இந்த நிலையில் இந்த முகத்வாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு சீர்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ இன்றைக்கு மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணியாக இல்லை. தொடர்ந்து இந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த மணலை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை பார்த்தால் தெரியும். இது அடையாறு முகத்வாரத்தில் இருக்கிற புரோக்கன் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற இந்த இடம். இங்கே இப்பொழுது மிகப்பெரிய மலை, அதாவது மணல் மலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மலைகள் எல்லாம் இந்த வழியை, அந்த நீர் பாதையை அகலப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட அந்த மணல் தான். தற்பொழுதும் கூட இந்த மணல் எல்லாம் எடுத்து போட்டதன் விளைவு ஒரு 4 லட்சம் கன அடி மணல் எடுத்து போட்டதன் விளைவு சீனிவாசபுரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சீனிவாசபுரத்தை ஒட்டி அந்த மணல் இன்றைக்கு கொட்டியிருக்கிறார்கள். இந்த 4 லட்சம் கன அடி தண்ணீர் அங்கே போட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மணல் அரிப்பு தடுக்கப்பட்டு இங்கே போடப்பட்ட மணல் பாதுகாக்கப்பட்டு
தற்பொழுது அந்த சீனிவாசபுரம் எந்த விதமான இந்த சீனிவாசபுரம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அனைத்து துறைகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு குடியிருப்புகளுக்குள் நீர் புகாத வண்ணமும் இந்த அடையாற்றின் நீர் வெகு வேகமாக பெருக்கெடுத்து கடலில் கலப்பதற்குரிய வகையிலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட கேட்கலாம், ஒரு சில நேரங்களில் புயல் பாதிப்பு வருகிற போது இந்த முகத்வாரத்தில் தண்ணீர், அதாவது கடல் உள்வாங்குவதில்லை, இந்த நீரை உள்வாங்குவதில்லை என்று கேட்கலாம். அது இயற்கை காரணம். கடல் கொந்தளித்து 1 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுக்கு கடல் கொந்தளிப்போடு இருக்கிற சூழலில் இதுபோன்ற ஆறுகளில் இருந்து உட்புகிற நீர் கடலை எதிர்த்து உள்ளே போக முடியாது. அந்த நேரத்தில் தடைபடும். அப்படி தடைபடுகிற போதுதான் இந்த அடையாற்றின் அந்த நீர் பெருக்கம் அதிகரித்து அடையாற்றின் ஓரம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு நீர் புகும். இது சூறாவளி புயல் போன்ற மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிற போது, கடல் சீற்றம் ஏற்படுகிற போது மட்டுமே நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இப்பொழுதெல்லாம் மிக சாதாரணமாக இப்பொழுது 5300 கன அடி தண்ணீர் 5300 கன அடி தண்ணீர் வேகமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். இன்னமும் 10,000 15,000 என்று சம்பரப்பாக்கத்தில் திறந்து விட்டாலும் எந்த விதமான குடியிருப்புகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் கடலில் நீர் போய் சேர்கிற வகையில் இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எல்லா தடுப்பு சுவர் ஒரு சில இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க. குடியிருப்புகள் இப்ப மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. 1984, 85 ஆண்டுகளில் இந்த அடையாற்றின் ஓரம் வெள்ள தடுப்பு சுவர் கட்டப்பட்டு ஒரு சைதாப்பேட்டையில சாரதி நகர் என்கின்ற பகுதி வரை கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இல்ல. அந்த அடையாற்று அப்போது கட்டப்பட்ட இந்த 84 கட்டப்பட்ட சுவர் என்பது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. நேற்றுக்கு கூட சாரதி நகர்ல மணி தெரு என்கின்ற பகுதியில் அந்த சுவர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உடனடியாக பொதுப்பணித்துறையின் அதிகாரிகள் விரைந்து வந்து இன்னைக்கு மணல் மூட்டைகளை காலை வரைக்கும் 1500 மூட்டைகளை அடுக்கி அதை மேடுபடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1000 மூட்டை அங்க அடுக்கப்படும். இதுக்குதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அடையாற்றை சீர்படுத்தும் நோக்கத்திற்காக 1500 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து இன்னைக்கு அது டெண்டர்லாம் விட்டு ரெடி பண்ணிருக்கிறாங்க. அடையாற்றிலிருந்து சைதாப்பேட்டை வரை இந்த அடையாற்றின் இருமருங்கிலும் கரைகள் எழுப்பி இதை பலப்படுத்தி ஒரு சுற்றுலா மையமாகவே ஆக்குகிற வகையிலான இதுல ஒரு சில குடியிருப்புகள் இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது. திடீர் நகர், ஜோதியம்மாள் நகர் போன்ற இடங்கள்லாம் அந்த இடங்களுக்கு மாற்று குடியிருப்புகள் கட்டுவதற்கும் தற்போது டெண்டர் விட்டு ஒரு 1701 குடியிருப்புகளை நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் கட்டுவதற்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இங்க நம்முடைய மலர் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கிற மல்லிகைப்பூ நகர், அந்த மல்லிகைப்பூ நகர் கூட அந்த பகுதி மக்கள் பாதிக்காத வகையில் அந்த இடத்தை விட்டு பக்கத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஒன்று கட்டுவதற்கு இந்த 1500 கோடியில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள். அதை பக்கத்தில் கட்டிக் கொள்வது என்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த பொதுமக்களும் அடையாற்றின் ஓரம் இருப்பவர்கள் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்கின்ற வகையிலேயும் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த பணிகள் நடைபெறும். இந்த பணிகள் நடைபெற தொடங்கினால் ஒரு 1.5 ஆண்டுக்குள் அடையாற்றிலிருந்து சைதாப்பேட்டை வரையில் இருக்கிற இந்த அடையாற்றின் கரை இரு பகுதியும் அழகுபடுத்தப்படும், பலப்படுத்தப்படும், சுற்றுலா மையமாகவே மாறும். இது மக்களுக்கு பாதுகாப்பான அமைப்பாக உருவாகும். இப்ப நீங்க சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இருந்திருக்கீங்க, அப்போ நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த சாலைகள் அமைப்புல ஏன் இன்னுமே மெத்தனமா இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தண்ணியே ஒரு பக்கம் நீங்க கூடுமான வரைக்கும் வடிச்சிட்டீங்க. ஆனா இந்த ரோட்ல இருக்கிற அந்த டேமேஜ்னால அங்கங்க மழை தண்ணி நிக்குது. எந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் நெடுஞ்சாலத்தில் ஏன்னா சரியான முறையில் தரம் சரியில்லை. தாரா இல்ல ஜல்லியா? என்னோட துறையை போட்டு கொடுத்தலாம் எங்களை நீங்க இல்ல மாநகராட்சி செய்தி வாங்க முடியல. மாநகராட்சி நான் கேக்குறேன். இன்னைக்கு சென்னை மாநகர்ல முதல் பேஸ் மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சு செகண்ட் பேஸ் மெட்ரோ ட்ரெயின் போயிருக்கு. செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் சொல்லி இன்னைக்கு 100கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை வேலைகள் நடக்குது. இப்ப கூட நீங்க அண்ணா சாலையில பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு 621 கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடக்குது. சைதாப்பேட்டையில டிராபிக் டைவர்ஷனே இல்லாம, போக்குவரத்து இடையூறே இல்லாம அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஜனவரிக்குள்ள தரப்புன்னு சொல்லி போக்குவரத்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இப்ப இங்க நம்ம மத்திய கைலாசாண்ட ஒரு பெரிய பாலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பால பணிகள் மட்டும் தான் சொல்றேன். இப்ப வேளச்சேரியில ஆல்டால இருந்து குருநானக் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக விரைவில் பாலம் தொடங்க போகுது.
இப்ப ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உஸ்மான் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மிக நீண்ட பாலத்தை திறந்து வைத்தார்கள். அண்ணா சாலையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு சாதனை பாலம். என்னன்னா, இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கு அடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்லை, சென்னையில தான் வந்திருக்கு. அதே மாதிரி கத்திபாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து, அதுக்கு மேல மேம்பால போக்குவரத்து, அதுக்கு மேல மெட்ரோ போக்குவரத்து, அதுக்கு மேல இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து. அதை பொறுத்த வரைக்கும் 160 அடிக்கு மேல ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நடக்கிறப்ப ரோடு வந்து அங்கங்க கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். ரெஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் வேலை செய்ய முடியும். செம்பரம்பாக்கம் ஏரி